ஹாய் வியூயர்ஸ், கறிவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், மிளகா, பெருங்காயம், உப்பு, புளி. ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லாததுனால கையை விடாமல் கலரணும், செவக்க வறுக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகா, பெருங்காயம், புளி. இதுக்கு பதம் பெருங்காயம் பொரிஞ்சு வரும்போது மிளகாயும் வறுத்தாச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா மிளகா கருப்பாயிடும். ஸோ அப்போ அதையும் தனியாக அந்த பருத்து வச்ச பருப்புகளோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கறிவேப்பிலையை போட்டு வறுக்கணும். ரொம்ப ட்ரையாக வறுக்கக்கூடாது, ஸ்மெல் போயிடும். ரொம்ப பச்சையாக இருந்தாலும் பூஞ்சக்காலம் வரும், அது ஒரு தொகையல் மாதிரி ஆகிடும். ஸோ ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மிக்சியில் ரொம்ப சூடாக இருந்தால் சிக்கிக்கும். கை பொறுக்கிற பதத்தை விட இன்னும் கூட ஆறி இருக்கணும். அப்போ இதை அரைச்சிட்டு அந்த பவுடர் நைஸாக இருக்கணும். இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் அரைச்சி வறுத்து வச்ச பருப்பெல்லாம் போட்டுட்டு உப்பையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதை அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். இது ரெண்டையும் போட்டு கலந்து பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஷெல்ஃப்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா வாசனை கெடாமல் இருக்கும். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.